அப்பாடி அப்பப்பப்பா. ஏண்டி அமுதா, நான் தான் என் பிள்ளைக்கு வந்து சோறு போடுறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் என் பிள்ளைக்கு நான் சோறு போட மாட்டேனா? ஏண்டி என்னது இது? உருளைக்கிழங்குமா? உருளைக்கிழங்கு தான் வாய் வாச்சும் உடம்புக்கு ஒத்துக்காதே. இதை எதுக்குடி செஞ்ச? அவனுக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? அந்த தட்டெடு தட்டெடு. முயல் மாதிரி வேலை செய், ஆமா மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு வேலை செய்யாத. இது உனக்கு ஒத்துக்காது, வேண்டாம். என்ன கலர் கலரா இருக்கு? என்னது இது? பச்சையும் சிவப்புமா இருக்கு. கேரட் பீன்ஸ் ரெண்டத்தையும் ஒன்னா போட்டு சேர்த்து சமைச்சு வச்சிருக்கே. இப்படி யாராச்சும் செய்வாங்களா? இப்படி எல்லாம் தான் சமைக்க சொல்லி உனக்கு செல்லம்மா சொல்லி கொடுத்தாளா? கன்றாவி, நல்லா சமைச்சு கிழிச்சப்போ இத சாப்பிட்டு என் பிள்ளைக்கு பேதி கீதி ஆயிடுச்சுன்னா யார் போய் ஆஸ்பத்திரி நிக்கிறது? நீயா நிப்ப? நான் தானே போனோம். நல்ல லட்சணமா தான் செல்லம்மா வளர்த்து இருக்கா. காவால கொட்டுற மாதிரி சமைச்சு வச்சிருக்கா. ஏன்டா நீ என் வாயை பாத்துக்கிட்டு இருக்க? நீ சாப்பிடு. உனக்கு கல்லு வயிறு, உனக்கு எதுவும் ஆகாது. எது சாப்பிட்டாலும் சீக்கிரம் செரிமானம் ஆயிடும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அமுதா, கொஞ்சம் சாம்பார் ஊத்துறியா? சாம்பாரா? குடு. அத ஊத்தாத. அந்த சாம்பாரை கொஞ்சம் கிட்ட குடு. சாம்பார் இது கழனி தண்ணி மாதிரி இருக்கு. என்னடி சாம்பார் இது? உப்பு இல்ல, காரம் இல்ல, புளிப்பு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இத போய் சாம்பார்னு என் பிள்ளைக்கு ஊத்துற? ஐயோ, அத அந்த சாம்பார அப்படியே எடுத்து அவனுக்கு கொட்டு. அவன் சாப்பிடுவான். ஏன்னா அவன் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கா. ஹோட்டல்ல தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த கன்றாவிக்கு இந்த கரமாந்திரம் எவ்வளவோ பரவாயில்ல. அவன் சாப்பிடுவான். நீ சாப்பிடுறா, சாப்பிடு. நீ எந்திரிச்சு போடா. என்னடா பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னடா நீ அவளை பாத்துக்கிட்டு இருக்க? இத்தனை நாள் நான் தான் உனக்கு சோறு போட்டேன், அவளா சோறு போட்டா? என்னமோ அவளை பாத்துக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு போடா. நான் 10 நிமிஷத்துல உனக்கு நல்ல சாப்பாடா சுட சுட சமைச்சு போடுறேன். எந்திரிச்சு போ.